எழுந்து கலை தமிழ்வாணி நிலக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளத்தலை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமெனம் பொழிவாய் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். நண்பர்களே வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. முதல்ல 2 நற்செய்திகள் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஒன்று, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப குறைவான நேரம், அது ஒரு நற்செய்தி. இன்னொரு நல்ல செய்தி, எனக்கு உடம்பு சரியில்லாதால் என்னால் முழுசாக பாட முடியாது. அதுக்காக நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, அறவே பாடாமல் இருக்க மாட்டேன். ஆனா எனக்கு பக்கத்துணையாக 2 பாடல்கள் வருவாங்க, வந்துவிட்டாங்க. Your own Anita Krishnan and Ranganath. Yes, Ranganath. 2 பேரும் வருவாங்க. ஏற்கனவே ஒரு அருமையான சொற்பொழிவு நம்ம கண்ணதாசனை பற்றி கேட்டுட்டோம். நிறைய விவரங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க சுமதி ஸ்ரீ. அதனால அதனுடைய தொடர்ச்சியை அப்படியே போகலாம், பீடிகை இல்லாமல் போகலாம். கண்ணதாசனுடைய சிறப்புகள், அந்த தலையாய சிறப்பு நான் கருதுறது என்னன்னா, நம்முடைய உணர்ச்சிகளுக்கு ஒரு குரல் கொடுத்தவர் கண்ணதாசன். அவருடைய பாட்டு நமக்கு ஏன் பிடிக்குதுன்னா, நாம சொல்ல நினைச்சது இந்த ஆள் எப்படியோ சொல்லிட்டாயா, அதனாலதான் நமக்கு அது மேல அவர் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. 2வது, நம்பிக்கை தருகிறது. ஒரு கவிஞன் என்பவருடைய முக்கியமான அம்சமாக எது இருக்க வேண்டும் என்றால், அவர் நம்பிக்கை தருபவனாக இருக்க வேண்டும். ஜெயகாந்தன் சொல்லுவாரு, நம்பிக்கை இல்லாதவன் கவிதை எழுத வரவே கூடாது. அதனால 2வது அந்த நம்பிக்கையை நமக்கு தருகிறது. 3வது, அவர் எங்கேயோ ஒரு இமயமலையில ஒரு சாமியாரா இருந்து அந்த மாதிரி சில உபதேசங்கள் எடுத்து சொல்லி அப்படி சொல்லியிருந்தா நமக்கு எடுபட்டிருக்கார். கண்ணதாசன் மேல இவ்வளவு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கார். அவர் நம்மோடு வாழ்ந்து நம் சார்பில் பல தவறுகளை செய்து, அந்த தவறுகளில் இருந்து அவர் பெற்ற படிப்பினைகள், பாடங்கள், அதை பாடங்களாக்கி தந்து, அந்த பாடல்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பாடங்களாக அமைந்ததுதான் கண்ணதாசனுடைய சிறப்பு. யோசிச்சுப்பார். தவறு அவர் செய்தார், அதனால அவர் ஒரு படிப்பினையை பெற்றார், ஒரு பாடத்தை பெற்றார். அந்த பாடலே பாடமாக, அந்த பாடமே பாடலாக மாறியது. அந்த பாடல் நமக்கு படகாக உதவுகிறது, பாடமாக உதவுகிறது, பக்கத்துணையாக கூடவே வருகிறது. இதுதான் கண்ணதாசனுடைய சிறப்பு. இதை மனசுல வச்சுட்டு அவர் பாடல்களை நம்ம பார்க்கும் பொழுது என்ன ஒரு ரேஞ்சு பாருங்க. உதாரணத்துக்கு பரமசிவன் கழுத்தில் இருந்து பாட்டை எடுத்து நம்ம முதல்ல அனிதாவுக்கும் டி.எஸ். ரங்கநாதனுக்கும் ஒரு வளமான கனவழியான என்னை காப்பாற்ற, என்னிடமிருந்து உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறோம், அவ்வளவு வாழ்த்த வேண்டும். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கேட்டீங்க இல்லையா பாட்டுல? உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள தமிழருக்கு, மானமுள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்பது என்பது ராமச்சந்திர கவிராயருடைய ஒரு வெண்பாலம். படர் சிறகை படர் சிறகு புல்லரசை பார்த்து கட்சியை கேட்கும் அப்படின்னு. ஆனா இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டா, மானமும் ஒரு அதிகாரம். திருவள்ளுவர் எழுதுறாங்க. அதுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். இன்னைக்கு அது கொச்சையா இருக்கும் அந்த வார்த்தை, ஆனா அவர் பயன்படுத்துறார். மயிர் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். நமக்கு கொச்சையா தோணும், அந்த காலத்துல அது கொச்சையா இல்லை. தலையின் இழிந்த மயிரனைய மாந்தர் நிலையின் தெரிந்த கடை அப்படிங்கிறார். தன்னுடைய நிலையிலிருந்து யார் ஒருவன் பிறந்து போகிறானோ, யார் ஒருவன் மானம் கெட்டு நடக்கிறானோ, அவன் அவனுடைய தலையிலிருந்து விழுந்த மயிருக்கு சமானம். கொடுமையான
கோமாளு சொல்றாரு. வேற எங்க சொல்ல அவருடைய தலையில் இருந்து விழுந்த மயிருக்கு சமானம் அப்படிங்கிறார். இதான் கண்ணதாசன் மனசுக்குள்ள இது ஆழமாக போகுது. இந்த குரல் ஒரு படம் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார்னு ஒரு சினிமா. அதுல எல்லாம் எம்ஆர் ராதா வந்து ஒரு பார்பரா வருவார், ஒரு சலூன். இந்த தொழிலாளர்களோடு சேர்ந்து ஒரு பாட்டு ஒன்று பார்க்கணும், அருமையா இருக்கு. ஒரு கொஞ்ச நேரம் நல்லவரா வருவார், இல்லடா இப்படி வராரே பாராதான் இருக்கும், நல்லவரா இருப்பார். அப்புறம் செட்டில் ஆயிடுவார் அவருடைய ரோல்ல. அவர் நல்லவரா இருக்கும் பொழுது, அந்த சலூனை நடத்தக்கூடிய பார்பரா இருக்கும் பொழுது, இந்த தொழிலாளர்களை வைத்துக் கொண்டு ஒரு பாட்டு பாடுவார். என்ன அழகா அதுல எழுதியிருக்கார் பாருங்க கண்ணதாசன். பாடி பார்ப்போமா? ஆக சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். இப்படி இருப்பாரு. நீங்க ஏதாவது நீங்க பெரிய சிஇஓவா இருப்பீங்க, 3ஆம் சீட்ல உட்காருங்க, உட்கார வேண்டியதுதான். அப்படிதான் இருக்கும் மெட்ராஸ்ல சொல்ல போகும். அப்புறம் நாங்க யார், எங்களுக்கு எந்த பதவியும் கிடையாது, அந்த தலையை சாய் அப்படின்னா சரின்ட்டு வணக்கம் போட்டு எங்களுக்கு முன்னாடி தலையை சாய்க்கலாம் அப்படின்றாரு. இப்படி ஒரு பல்லவி நீங்க தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த சலூன்ல வேலை செய்யறவங்களுக்கு பாட்டு நான் கேட்ட ஒரே பாட்டு இதுதான். ஆக சொந்தமும் இல்லை, இப்படி பாடி பார்ப்போம். ஆக சொந்தமும் இல்லே பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். நாங்க மன்னரும் இல்லே ஆக மந்திரி இல்லே, வணக்கம் போட்டு தலையை சாய்க்கிறார். இருக்கும்போது தைலம் போட்டு அழகு இருந்த போது சொல்றீங்களேன், இருக்கும்போது தைலம் போட்டு அழகு செய்கிறார், மனிதர் அழகு செய்கிறார். கொஞ்சம் இறங்கி விட்டால் திரும்பி பார்க்க வெறுப்பு கொள்கிறார், அவரே வெறுப்பு கொள்கிறார். எப்படி இருப்பாரு? இருக்கும்போது தைலம் போட்டு அழகு செய்கிறார், மனிதர் அழகு செய்கிறார். கொஞ்சம் இறங்கி விட்டால் திரும்பி பார்க்க வெறுப்பு கொள்கிறார், அவரே வெறுப்பு கொள்கிறார். ஆக உள்ள இடத்தில் உள்ளவரைதான் இந்த உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் மாறிவிட்டால் ஏறி மிதிக்குமே. ஆக உள்ள இடத்தில் உள்ளவரைதான் இந்த உலகம் என்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் மாறிவிட்டால் ஏறி மிதிக்குமே. ஆக சொந்தமும் இல்லே ஆக பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். நாங்க மன்னரும் இல்லே மந்திரி இல்லே, வணக்கம் போட்டு தலையை சாய்க்கிறார். கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? சட்டப்படி இப்ப நான் பாடக்கூடிய பாட்டுன்னு பாத்தீங்கன்னா உலகே மாயம், இரண்டு மனம் வேண்டும், இரண்டு மனம் வேண்டும் சொல்லலாம். அது ஒரு நல்ல குறிப்பு இருக்கு. நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று அப்படிங்கிறார். உங்களுக்கு நான் இது சொல்லியிருக்கேன்னு தெரியல. 1971 நான் கவிஞரை சந்திச்ச பொழுது அவர் எனக்கு சொன்னது, நான் வந்து ஒரு சாதாரணமான மாணவன், அவர் சந்திக்க போனேன், என்னை உட்காந்து வச்சு பேசுறாரு, என்ன ஒரு சேர் கொடுத்து என்னை உட்காந்து வச்சு பேசுறாரு. அவர் சொல்றாரு, தம்பி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பாட்டு எழுதினேன் அப்படின்னாரு. அந்த பாட்டு என்னன்னா இந்த இரண்டு மனம் வேண்டும். இதை எனக்கு பாடி காமிச்சார். நம்புவீங்களா? இல்ல நம்ப மாட்டீங்களா? இருந்தாலும் சொல்றேன். இந்த பாட்டு எனக்கு பாடி காமிச்சார். ஒரு சன்னமான ஒரு குரல், அது எந்த பாட்டா இருந்தாலும் அப்படி இந்த கை அப்படி சின்முத்தல் மாதிரி வச்சுக்கிட்டு அவர் பாடுவார். இரண்டு மனம் வேண்டும் ஒரு குரல் அவர் பாடுவார். அது கேட்கவே ஒரு ரம்யமா நமக்கு. இது எங்க இதுக்கு ஒரு பேஸ் அப்படின்னு கேட்டா எனக்கு பாரதி பாஸ்கர் தான் எடுத்து சொன்னாங்க. ரமணன் இந்த பாட்டு நீ கேட்டீங்கல்ல, இதுல கம்மன் இருக்காரு கவனிச்சியா அப்படின்னு கேட்டாங்க. என்னன்னு கேட்டா ராவணனுடைய மாமன் மால்யவான் வந்து அவங்க அட்வைஸ் பண்றான், விட்டுறாங்க சீத்தை, அதனாலதான் பிரச்சனை, எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிறியே
அப்படின்னா எப்படி முடியும்னு கேட்கிறேன். ராவணன் ரொம்ப சீரியஸ், இன் ஆல் earnestness இஸ் ஆஸ்கிங், எப்படா முடியும்? நான் சீத்தை அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது அவ பெயரும் வருது, அவளுடைய உருவமும் வருது. ஒன்ன தள்ளி வச்சுட்டு இன்னொன்னு நினைக்கிறதுக்கு எனக்கு என்ன ரெண்டு மனமா இருக்கு அப்படின்னு இருக்கு. ஒன்றை தள்ளி வைத்து இன்னொன்றை உண்ணுவதற்கு எனக்கு என்ன இரண்டு மனமா இருக்கிறது, ஒரு மனம் தானே இருக்கிறது அப்படின்னா அப்போ இது வருது, இரண்டு மனம் வேண்டும். இது எங்கேயுமே நீங்க இப்படி ஒரு கற்பனையை நான் வேற எந்த இலக்கியத்திலும் பார்த்ததில்லை. நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று, இரண்டு மனம் வேண்டும் அப்படின்னு. அதுக்கு கருணாசன் குரு பனியனை போட்டு வேட்டியை கிட்டத்தட்ட நெஞ்சில கட்டிட்டு பனியனை போட்டு உட்காந்துட்டு இந்த பாட்டை பாட எப்படி இருக்கு எனக்கு. நீங்க கேட்காத ஒரு ஸ்டான்ஸா இருக்கு. சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் நீ அடுத்த காயம் உடலில் என்றால் மருந்து போதும் உள்ளம் பாவம் என்ன செய்யும் இரவும் பகலும் இரண்டானால் இன்பம் துன்பம் இரண்டானால் உறவும் பிரிவும் இரண்டானால் இது நேச்சுரல். உறவும் பிரிவும் இரண்டானால் உள்ளம் ஒன்று போதாதே, இரண்டு மனம் வேண்டும். கண்களின் தண்டனை காட்சி வழி, எப்படி பாருங்க லாஜிக். கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி, கடவுளை தண்டிக்க என்ன வழி, இரண்டு மனம். பாருங்க, கடவுளை தண்டிக்க என்ன வழின்னு கேட்டதுல ஏற்கனவே வழி சொல்லியிருக்காரு இன்னொரு பாட்டுல. குலமகள்றதை படத்துல என்ன தண்டனை கொடுக்கணும் கடவுளுக்கு, எப்படி தண்டிக்கிறது அவனை? அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான், படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான். பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாழ வேண்டும். பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும், அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும். கடவுளுக்கு எப்படி தண்டிக்கணும்னு ஒரு வழியை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு கவிஞனுடைய வீச்சுங்கிறது சொன்ன மாதிரி, கற்பனை என்பது கடவுளின் படைப்பு, கடவுளை வென்றது கவிஞனின் நினைப்பு அப்படிங்கிறார். அதுதான் அந்த வீச்சு பார்க்கிறோம். இப்போ நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று அப்படிங்கிறோம். உங்களால் மறக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மால கேன் வி டெலிபரேட்லி ஃபர்கெட் சம்திங்? முடியும். மருந்து சாப்பிடும் போது குரங்கை நினைத்துக் கொள்ளாதே.
கட்டாயம் அதுதான் வந்து நிற்கும். பெரிய மனிதாக்க வந்து மறக்க முடியாது. Only a yogi can deliberately forget. But an average human being cannot forget anything deliberately. ஞாபக மறதி என்பது வேறு, deliberately forgetting something என்பது வேறு, மறந்தால் போல் பாசாங்கு செய்வது என்பது வேறு இல்லையா? அது வேறு, அறவே வேறு. அப்போ அதுதான் வந்து அந்த பெண்ணுக்கு வருத்தமா வந்து, மனுஷன் உனக்கு நினைக்க தெரியுது, உனக்கு மட்டும் மறக்க தெரிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒண்ணு தெரியுது, இன்னொன்னு தெரியுது. இயற்கையிலே அப்படிதானே வச்சிருக்கு, இந்த படைப்புலயே அப்படிதானே இருக்கு. அப்படி நான் சொல்ல நல்லாவா இருக்கும்? அனிதா பாடினதான் அது புரியும். பாருங்க. நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா? உயிரே விலக தெரியாதா? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா? உயிரே விலக தெரியாதா? மயங்க தெரிந்த கண்ணே உனக்கு உறங்க தெரியாதா? மலர தெரிந்த அன்பே உனக்கு மறைய தெரியாதா? அன்பே மறைய தெரியாதா? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா? உயிரே விலக தெரியாதா? இருக்க தெரிந்த கரமே உனக்கு கொடுக்க தெரியாதா? இனிக்க தெரிந்த கனியே உனக்கு கசக்க தெரியாதா? படிக்க தெரிந்த இதழே உனக்கு முடிக்க தெரியாதா? படர தெரிந்த பனியே உனக்கு மறைய தெரியாதா? பனியே மறைய தெரியாதா? Thank you. நம்ம தொண்டை மாதிரி ப்ரோக்ராம் கொஞ்சம் சோகமா போயிட்டு நினைக்கிறேன். கொஞ்சம் மாத்துவோமா? அதே கண்ணதாசனே கிட்ட சொல்றாரு, அதெல்லாம் நான் எழுதிருக்கேன், பதிவு பண்ணிருக்கேன். தம்பி, கவிதையே வத்தி போச்சு தம்பி. எப்படி இருக்கு? இஸ் மை ஹீரோ சிட்டிங் பிஃபோர் மீ. நான் வந்து அதை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன ஒரு கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன உட்காந்து வச்சு அவர் பேசுறாரு அப்படிங்கிறது. அவர் கவிதையை வத்தி போச்சு தம்பி. உங்களுக்கா என்ன கவிஞரை சொல்றீங்க அப்படின்ட்டு அவருடைய கவிதைகளை அவருக்கே எடுத்து சொன்னேன். நான் பெண்மணி எம்னு ஒன்று எழுதியிருப்பார். பெண்களை விட்டென்ன பேரின்பம், உயிர் காக்கும் கண்களை விட்டென்ன கடவுள் நெறி, 9 வாய் புண்களை விட்டென்ன பேரின்பம், அனுபவிக்கும் எண்களை விட்டென்ன இசை தருமம், பெண்களை விட்டென்ன பேரின்பம், உயிர் காக்கும் கண்களை விட்டென்ன கடவுள் நெறி, 9 வாய் புண்களை விட்டென்ன புதுப்பார்வை, அனுபவிக்கும் எண்களை விட்டென்ன இசை தருமம், ஓடாப்போ காமுகனும் மாண்டான், கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான், மத்தியிலே யார் பெரிய? நாம் உடலை பார்ப்போம், நமது உடலை பெண் பார்ப்பாள், சாமி நமது சுக சரித்திரத்தை பார்க்கட்டும் அப்படின்னு. அப்படி சின்ன குழந்தை மாதிரி மறந்துட்டார். அப்படியே அதனால ஒரு கையிலே மங்கையும் ஒரு கையிலே மதுவும் சேர்ந்திருக்கும் வேளையிலே ஜீவன் தெரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும்.
இல்லை என்றால் ஏன் வாழ்ந்தாய் என்றே இறைவன் என்னை கேட்பான் அப்படின்னு இப்படி ஒரு தத்துவம் கேட்டுக்க முடியாது. இதை சொல்ற ஒரு சின்ன குழந்தையுடைய உற்சாகத்தோட ஒரு வார்த்தை சொன்னாரு, தம்பி இனி பேனாவை நிமித்தி பிடிக்கிறப்பா அப்படின்னு காமிச்சார். இனி பேனாவை நிமித்தி பிடிக்கிறான். அப்படி நிமித்தி பிடிச்ச பேனாதான் 7 கவிதை தொகுதிகள், எத்தனையோ 1000 பாடல்கள், எத்தனையோ நூல்கள். 44 வருடங்கள் தாண்டியும், அவர் மறைந்து 44 வருடங்கள் தாண்டியும் இன்னும் இந்த மாலை பொழுதிலும் நாம் அவரைத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. அதாவது ஒரு கவிஞனுக்கு என்னன்னா, பாரதி கவிதை செத்த பிறகு சிவலோகம் வைகுண்டம் ஒத்துக்க மாட்டோம். ஏறணும் இங்கேயே இப்போதே இந்த தரணி மீதே எல்லாம் பார்க்கணும். அதான் கண்ணதாசன், சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால் அது பக்கத்தில் இருக்கட்டுமே, வெறும் வெட்கங்கள் ஓடட்டுமே, இந்த கொக்குக்கு தேவை தன் கூறிய மூக்கினில் சிக்கிடும் சேர் மட்டுமே, இதன் தேவைகள் வாழட்டுமே. ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன், சாதாரண கவிதான், ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன், பல எண்ணத்தில் நீந்துகிறேன், கட்டழகான ஒரு கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா, அதில் என் கட்டில் அமைந்ததடா, கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை, இன்ப சக்கரம் சுற்றுதடா, அதில் நான் சக்கரவர்த்தியடா. அதோட வெட்டிக்கு பாருங்க, தக்க தகட்டினை தாளம் ஜதியோடு தையல் நடமாட, அவன் மையல் உறவாட, இரு பக்கத்திலே சில பட்டு முகத்தினர் தொட்டு விளையாட, கை தட்டி தடுமாற, ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன், பல எண்ணத்தில் நீந்துகிறேன். அற்புதமான கவிதை. கண்ணதாசனுடைய கவிதையில இருக்கு, கவிதை தொகுதியில் இருக்கு, 4வது தொகுதி. அதை எடுத்துதான் கேவி மகாதேவன் வசந்த மாளிகைக்கு அவர் அற்புதமான நெட்டு போட்டு, அது சிவாஜி கணேசனை பார்க்கறதா, டிஎம்எஸ் கேட்கறதா, கேவி மகாதேவன் அப்ரிஷியேட் பண்றதா தெரியாம இவருக்கு எல்லாத்தையும் மீறி கண்ணதாசன் நிற்கிறாரு. ஆமா, அவ்வளவு அற்புதமா இருக்கு. சரி, அந்த கிண்ணத்திலேருந்து வேற பக்கம் போவோமா? கொஞ்சம் இன்னைக்கு நிகழ்ச்சிய ரமணி அற்புதமா புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே பாடினாரு. ஒரு கரவரி அவருக்கு நம்ம அதான் ஒரு அருமையான நயம் இருக்கு. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல 3 நிலைமை தான் சொல்லுவாங்க. நின்ற கோலம், கிடந்த கோலம், இருந்த கோலம், 3 தானே சொல்லுவோம். இவர் 4வதா ஒரு கோலம் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு நம்ம வழக்கறிஞர் சுமதி ஒரு முறை பேசும்போது சொன்னாங்க. அது தவழ்ந்த கோலம், அது சேர்த்திருக்காரு பாருங்க. குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், அது ஒன்னாச்சு. ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன், அது அமர்ந்த கோலம். திருவேங்கடத்தில் நின்று அருள்கின்றவன், அது நின்ற கோலம். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். அற்புதமா அமைஞ்சிருப்பாங்க. ஒரு கிருஷ்ணர் பாட்டு ரங்கநாதன் மூலமாக கேட்போமா? ரொம்ப அருமையா பாட்டு. நான் இருந்து பார்க்கிறேன், யாராவது காஃபி டீ ஸ்ரீ குருகுலம்னா முக்கியமா இங்க இசைக்கவி ரமணன் ஐயாவை பத்தி ஒரே ஒரு வார்த்தை எனக்கு சொல்லிடுறாங்க. அதாவது இவர் இசைக்கவி ரமணன் டெஃபினட்டா பாரதியாருடைய மறுபிறவிதான். ஏன்னா பாரதியார் விட்டு போன 38 வயதுக்குள்ள 300 பேர்கள் வாழ்க்கையை வாழ்ந்தான்னு என்னுடைய நாடகத்துல சொல்லுவோம். பாரதியார் நாடகத்துல அவர் எழுதி எனக்கும் அதுல பங்கு கிடைச்சது. ஸோ அதில் ரொம்ப பெரிய பேரானந்தம் அல்ல. அண்ட் அவர் விட்டுட்டு போன வாழ்க்கையை தொடர்ந்து நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கும் வாழும் பாரதியான அவருடைய மேடையில கொஞ்சம் இடம் நமக்கும் கொடுத்து பாட வச்சிருக்காரு. ரொம்ப நன்றி. ஆடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாரேலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான். ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான்.
மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கண்ணமிட்டு மன்னவன் பொல்லீலை செய்தான் தாலேலோ. பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கண்ணமிட்டு மன்னவன் பொல்லீலை செய்தான் தாலேலோ. அந்த மாநிலத்தில் அவன் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. ஆயப்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. தாலாட்டா தொடங்கி திருப்பள்ளி எழுச்சியா முடியும். யார் அவனை தூங்க விட்டார்னு முடியும். அதுதான் இந்த பாட்டினுடைய சிறப்பு. கண்ணதாசனுக்கு ஒரு வழக்கம் வந்து சில பாடல்கள், அவருடைய பாடல்களை வந்து அவரே விரும்பி கேட்பார். அதுல ஒரு பாட்டு வந்து பாடல் அந்த மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியை அவர் திருப்பி திருப்பி அதை போட்டு கேட்பார். அவ்வளோ பிடிச்சி பாலமுரளி கிருஷ்ணா பாடியிருக்கிற பாட்டு. காட்டு விலங்கும் கேட்டு மயங்கும் பாடல் எழுதி பழகிய நானேங்கிறார். காட்டு விலங்கும் கேட்டு மயங்கும் பாடல் எழுதி பழகிய நானே எனது பாடலின் எதிரொலி கேட்டு மயங்குவது உண்டு மற்றேன்னு சொல்லுங்கிறார். அவங்க கரியை பத்தி நான் என்ன சொல்றேன், நானே என்னுடைய பாட்டினுடைய எதிரொலியை கேட்டு சில சமயம் மயங்கி போவது உண்டு. உங்களை பத்தி நான் என்ன சொல்ல, ஆனா இப்படி நானே மயங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அதுதான் நாத உலகின் ரகசியம். நாத உலகின் ரகசியம். வாணி ஜெயராமுக்குன்னே பிரத்யேகமா இவர் பாடல் எழுதுற மாதிரி எனக்கு தோணும். வாணி ஜெயராம் வந்து கண்ணதாசனுக்கு செல்ல மகள் மாதிரி. நான் வாணி அம்மா கூட இதை பேசியிருக்கேன். அவங்களுக்கு கண்ணதாசன் விருது கிடைச்ச பொழுது அவங்களுக்கு வாழ்த்துறை நான் தான் வழங்கினேன் கோயம்புத்தூர்ல. அப்ப இதை சொன்னேன், ரொம்ப ரசிச்சாங்க. ஒரு பாட்டு இருக்கு பாருங்க, மன்மதனிலே வருதுல்ல, நாதம் எனும் கோவிலிலே ஞான விளக்கை கொண்டு பயப்படாது. இவங்க தான் பண்ணுவோம். உடனே முழுக்க ஒரு பீதி கடை வருது. கடவுள் இருக்க காப்பாற்றுவோம். அந்த பாட்டுல ஞான விளக்கேற்றி வைத்தேன், ஏற்றி வைத்த விளக்கினிலே எண்ணெய் விட நீ கிடைத்தாய். இவர் யார் சொல்றார்? கவிஞன் யார் சொல்றார்? இந்த பாட்டை இந்த பொருளை நான் சொல்றேன். அப்புறம் அனிதா பாடும்போது நீங்க ரசிக்கிறதுக்கு சௌகரியம் அதுக்காக சொல்றேன். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இறைவன் தான் எதிர ரசிகனா வந்து உட்கார்ந்துருக்காங்க. இறைவன் தான் ரசிகனா உட்கார்ந்துருக்காங்க. நம்ம சாதாரணமா சொல்லுவோம் இல்லையா, ராமாயணம் சொல்லும் பொழுது இங்கேயோ ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருப்பாங்க. அது போல யார் வந்து கலையை நமக்கு கொடுக்கிறார்களோ அந்த கடவுள் தான் நம்முடைய கலையை ரசிப்பதற்கு நம்முடைய எதிரே வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இப்ப நான் பாடும்போது, நான் கவிதை சொல்லும் பொழுதோ அனிதாவோ ரங்காவோ பாடும் பொழுது நாங்க என்ன நினைச்சுக்கணும், இது கொடுக்கப்பட்டது, இது எந்நேரம் இருந்தாலும் திருப்பி எடுத்துக்கொள்ள போறோம் இல்லையா. இது கொடுக்கப்பட்டது, இது என்னால் உருவாக்கப்பட்டதல்ல, இது திறமை சார்ந்ததல்ல, இது அவனிட்ட பிச்சை, அவன் கொடுத்த கொடை. அந்த ஞாபகம், அந்த ஞாபகத்தோடு பாடும் பொழுது யார் ஆடியன்ஸ்? கடவுளே ஆடியன்ஸ், இறைவனை அது எதிர உட்கார்ந்து கேட்கிறார். அதுதான் இந்த பாட்டினுடைய முக்கியமான கருத்து. ஒரு சினிமா பாட்டுல இன்னாப்கோஸ் ஒரு சிச்சுவேஷன்ல அதை கண்ணதாசன் பயன்படுத்தி வைக்கிறார் பாருங்க. அதாவது கரமும் உந்தன் சிரமும் நீ அசைத்தாய் நான் இசைத்தேன், அப்படி வருதா? சரியா சொல்றீங்க, பாராட்ட. கரமும் உந்தன் சிரமும் நீ அசைத்தாய் நான் இசைத்தேன். ஆர்டர் தப்பா இருக்கு. நான் இசைத்தா புரிந்தனையா கரம் அசைகிறது சிரம் அசைகிறதுலாம் இருக்கணும், அப்படி இல்லையா? ஏன்னா கொடுத்தவன், பாட்டை கொடுத்தவன் எதிர வந்து உட்கார்ந்து இருக்கான். நீ என்ன பாட போறன்னு அவனுக்கு தெரியும்.
தெரிஞ்சு நீ பாடும்போது அதை ரசிக்கிறான். நீ பாடுறதுக்கு முன்னாலே அவன் தலையை அசைக்க ஆரம்பிச்சிடறான். சரி பாடு அப்படின்னு கையை அப்படி காட்டுறான். அதுதான் அதுக்கு அர்த்தம். கரமும் உந்தன் சிரமும் நீ அசைத்தாய் நான் இசைத்தேன். இதுதான் பாட்டு. இதுக்கப்புறம் பேசணுமா? தில்லானா மோகனாம் அதுக்கப்புறம் இந்த சில்லு சில்லு ரமாமணி அதுதான் ஆரம்பமா இருப்பேன். அவ்வளோ அழகா பாடு. ஒரு இது கவனிச்சிங்களா நீங்க? பி சுஷீலா அம்மா இருக்காங்க, அவங்க வந்து பேசும்போது தமிழ் சரியா ஒரு மாதிரி வராது, தெலுங்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஆனால் பாடும்போது அப்படியே பிரமாதமா இருக்கும் தமிழ். அனிதாக்கு அப்படிதான் பேசும்போது மலையாள பகவதியா இருக்கு, பாடும்போது அவ்வளோ பிரமாதமா தமிழ்லேயே அவங்க கலந்து தமிழ்லேயே கனவுகள் காண்பது போல் அப்படி அழகா வருது. கலைவாணியுடைய அருள். ஒரு கவிஞருடைய குணச்சித்திரம்ங்கிறது ஏற்பட்டது. நம்ம லாஜிக் அது வரலாம். இன்னும் சொல்ல போனா லாஜிக்கலா சிந்திக்கிறவன் கவிஞன் இருக்க முடியாது, தர்க்க ரீதியா சிந்திக்கிறவன் அல்ல கவிஞன். போட்டு வைத்த வழியில் போவதில்லை வெள்ளம், அது கட்டவிழ்ந்த காட்டாற்று வெள்ளம், அது இஷ்டமா விழுப்போம், அது ஒரு போக்கை நிச்சயித்துக் கொண்டு போகும். ஒரு முறை எங்க அப்பா ஒரு கூட்டத்தில் சொன்னார்,
அவர் பேச விட்டா என்ன ஆபத்துங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொன்னார், ஒரு கவிஞங்கிற கோஜென்ட்டா சிந்திக்கிறவனா இருக்கக்கூடாது. இன்னும் கேட்டா கிட்டத்தட்ட சித்த பிரம்மம் பிடிச்சவங்க மாதிரி இருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது என் மகன் கவிஞனாக இருக்கக்கூடிய தகுதி முழு தகுதி பெற்றவன். அந்த மாதிரி நிலைமை உண்டு. அந்த கேரக்டர் தான் கண்ணதாசன். நீங்க அந்த அந்த குணச்சித்திரத்துக்கு ஒரு உருவமே கொடுக்க முடியாது. You can't fix it. You cannot classify. You cannot glean into the psyche of a poet that easy. அவன் வார்த்தைகளை தான் நம்பி இருக்கணும். ஆனா அவனுடைய வார்த்தைகளை மீறி அவனை புரிந்து கொள்ளணும். அவனுடைய மனிதர் தன்மையை அவன் புரிஞ்சுக்கணும். அவரே சொல்றாரு, மானிடரை பாடி அவர் மாறியதும் ஏசுவது என் வாடிக்கையான பதிகம். மலையளவு தூக்கி உடல் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வம் மிருகம். இப்படி ஒரு பதம் எப்படி போட்டார்? மானிடரை பாடி அவர் மாறியதும் இயேசுவதன் வாடிக்கையான பதிகம். மலையளவு தூக்கி உடல் வலிக்கும் வரை தாக்குவதில் மனிதரில் நான் தெய்வம் மிருகம். நான் இடறி விழுந்த இடம் 4000, அதிலும் நான் போட்ட முட்கள் பதியும். நான் இடறி விழுந்த இடம் 4000, அதிலும் நான் போட்ட முட்கள் பதியும். நடைபாதை வணிகன் என நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம். அப்படின்னு அவரே ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இப்படிதான் இருக்கேன் நான் அப்படின்னு. பாட்டுலயும் வரும். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தானே, அடித்தால் அழுவேன் ஒரு நாள், யாரும் அடித்தால் சிரிப்பேன் மறுநாள், எடுப்பார் கைகளில் பிள்ளை, ஒரு பகையோ உறவோ இல்லை, தோப்புக்கு தென்னம் மரம் சொந்தம், காட்டுக்கு எந்த மரம் சொந்தம், பூமிக்கு காட்டு வெள்ளம் சொந்தம், பொண்ணுக்கு இந்த உள்ளம் சொந்தம். அம்மாடி பொண்ணுக்கு தங்கம். அந்த பாட்டுல அவருடைய கேரக்டர் அப்படியே இன்னொரு படத்துலயும், உள்ளதை சொல்வேன் நல்லதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது, உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது அப்படின்னு. இதெல்லாம் அவருடைய கேரக்டர் அப்படியே. இதுல நீங்க என்னன்னு பாப்பீங்க, அவருடைய அடிப்படை என்ன கேட்டா நான் புரிந்து கொண்டேன். ஒரு கவிஞன் என்கின்ற முறையில் நான் புரிந்து கொண்டது. பாரதியார் சொல்வார், அணிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிறார். எவ்வளோ காவியங்கள் படிப்பாங்க, கவி உள்ளம் என்னன்றது அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. நம்ம அவங்களுடைய வார்த்தைகளுக்கு நடுவுல போய் அவங்க உள்ளம் எப்படி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏதாவது பெயர் வச்சு ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம பெயர் வைக்கலைன்னா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. அப்போ கண்ணதாசனுடைய அடிப்படை எதுன்னு கேட்டீங்கன்னா குழந்தை உள்ளம். குழந்தை உள்ளம் இதை நான் நேரடியா பார்த்துட்டேன். அதனால பச்சை குழந்தை மாதிரி ஒரு உள்ளம், நம்பும், எல்லாத்தையும் போய் நம்பி ஏமா அப்படி ஒரு உள்ளம். இது ஒரு பக்கம். அதுக்கு மேல அவர் உடம்பு, அவர் வயசு, அது கேட்கும்போது காதல் மனம், இது ரெண்டும் சேர்ந்து இந்த குழந்தையும் அந்த காதலனும் சேர்ந்து நேர கண்ணன் காலை போய் பிடிச்சு, கண்ண பகவானுடைய காலை கட்டியா பிடிச்சு. அதனால தான் அவரால் நீங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு கண்ணனை பாட முடியுது. அவருடைய எல்லா காதல் பாட்டிலும் கண்ணன் இருப்பான், அவருடைய எல்லா கண்ணன் பாட்டிலும் காதல் இருக்கும். அப்படி பிரிவன ரெண்டு கலந்து போச்சு. அவர் தன்னை ஆணாக நினைத்து எழுதிய கண்ணன் பாடல்கள் ரொம்ப ரொம்ப அபூர்வம். ரொம்ப ரொம்ப சில பாடல்கள் தான், சாதாரண பாடல் தான். பெரும்பாலும் அவருடைய உருக்கமான பாடல்கள், கங்கை கரை தோட்டம் இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு பெண் பாடுகின்ற பாட்டா தான் அது இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு அனுபவம் உங்களுக்கு சொல்றேன். கே பாலச்சந்தருடைய வாழ்க்கை வரலாறு நான் எழுதினேன். அதுக்கு அவரே தலைப்பு வச்சார் சிகரம் அப்படின்ட்டு. ஒரு 7-8 மாசம் அவர் கூட கிட்டத்தட்ட தினமே அவரை சந்திச்சு நிறைய குறிப்பெடுத்து டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் வாக்குவாதம்லாம் பண்ணி அப்புறம் ஒரு நல்ல புக்காக வெளில வந்தது. அது கண்ணதாசனை பற்றி ஒரு அத்தியாயம் எழுதியிருக்கேன்.
அவர் கேட்ட உங்க அனுபவம் எப்படி அப்படின்னு அவர் வந்து அபூர்வ ராகங்கள் படத்தை ஒரு உதாரணமா எடுத்து சொன்னார். ஒரு சின்ன there was a tiff between him and கண்ணதாசன். இது என்ன, இது எதிர்த்துக்கு இவ்வளோ தூங்கிட்டா என்ன அர்த்தம், தூங்கிடுறாரு, தூங்கிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி 7 சுரங்களுக்குரிய திரைப்பாடல் அதில் வரும்பொழுது அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்க போயிட்டாங்க. ஏன் போயிட்டாங்க இருக்கு, நாங்கள் இவ்வளோதான் காத்து நிற்கும், தூங்கிட்டாங்க போயிட்டாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. பார்த்தா 22 சரணங்கள் அப்படியே டிக்டேட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு ஃப்ளோல 22 stanzas he dictated to his assistant. அப்போ பாலச்சந்திரன் வந்து என்கிட்ட சொன்னார், ரமணன் சார் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, வேணுங்கிறத பொறுக்கிக்கிறான்னு சொல்லிட்டு போன மாதிரி கல்வியில சீண்டக்கூடாது. ஆனா அவரு சொல்லிக்கிறாரு, நான் அவரை சீண்டினதுனால இவ்வளவு கிடைச்சது எனக்கு. ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா, அப்படி நிறைய அவர் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் எங்க போச்சு, எல்லாம் காத்தோட போச்சு. அது யாரும் வந்து பாதுகாத்து வச்சிருக்கு. இன்னைக்கு எல்லாரும் நோட் புக் போட்டு அதெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க, ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் இருக்கு. அப்ப இல்லை, காத்தோடு போவது தான். அதே மாதிரி பாமா விஜயம் திரைப்படம் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, முழு நீள நகைச்சுவை படம். இந்த படம் முழுக்க போட்டு காமிக்கிறார் கவிஞர், போட்டு காமிச்சுட்டு பார்த்தார், ஃபுல்லா அப்படியே பார்த்தாரா. சொன்னார், ரமணன் சார் என்ன சார், ஒரு இடத்துல கூட அவர் சிரிக்கவே இல்லை சார், தப்பா ஒரு படம் எடுத்துட்டேன், இப்படி வச்சிருக்காரு எப்படி. சரி பாரு அப்படின்னா, இல்ல இதுக்கு இந்த படத்துக்கு தீம் சாங் ஒன்று வர ஒரு தீம் அப்படியா, இப்படி வச்சுக்கோமா பாரு, வரவு 8 ஆனா, செலவு 10 ஆனா, அதிகம் 2 ஆனா, கடைசியில் துந்தனா. ஐயோ கவிஞரே, 3 மணி நேரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்கேன், 4 வரைக்கும் சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, சரி மிச்சத்தை நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது மாதிரி நிறைய உண்டு. ஆனால் அபூர்வ ராகங்கள்ல ஒரு அருமையான பாட்டு, அபூர்வ ராகமே பயன்படுத்தி பாலமுரளி கிருஷ்ணா வந்து MSVக்கு சொல்லி மகத்தி ராகத்தை பயன்படுத்தி பைரவிங்கிற அவ பெயரை பயன்படுத்தாம, முதல்ல பயன்படுத்தாம 3வது சரணத்துல அதை கொண்டு வர மாதிரி ஒரு அழகான ஒரு பாடல். அதுல ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி. ஒரு பெண்ணை வர்ணிக்கும் பொழுது, பின்னிய கூந்தல் கருநிற நாகம் பெண்மையின் இலக்கணம் அவளது தேகம், தேவர்கள் வளர்த்திடும் காவிய யாகம் அப்படின்னு ஒரு பெண்ணை இப்படி சொல்லி பாருங்க, உங்களுக்கு இன்னும் அந்த தமிழுடைய மேன்மை அப்போ புரியும். She is an epic ritual. எப்படி இருக்கு, தேவர்கள் வளர்த்திடும் காவிய யாகம். மனுஷன் தானே யாகம் வளர்ப்பான், இங்க தேவர்களே வளர்க்கிறாங்க இந்த மானிட பெண்ணு. She is an epic ritual raised by the divine beings அப்படிங்கிறார். அப்படி ஒரு அருமையான பாட்டு நான் கேட்டா அந்த குரலை கேட்போம். அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம். அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம். வசந்த காலத்தில் மழை தரும் மேகம், அந்த மழை நீரருந்த மனதினில் மோகம். வசந்த காலத்தில் மழை தரும் மேகம், அந்த மழை நீரருந்த மனதினில் மோகம். இசையனும் அமுதினில் அவள் ஒரு பானம், இசையனும் அமுதினில் அவள் ஒரு பானம். இந்திரலோகத்து சக்கரவாகம் அதிசய ராகம்.
பின்னிய கூந்தல் கருநிற நாகம் பெண்மையின் இலக்கணம் அவளது வேகம். பின்னிய கூந்தல் கருநிற நாகம் பெண்மையின் இலக்கணம் அவளது தேகம். தேவர்கள் வளர்த்திடும் காவியாகம். தேவர்கள் வளர்த்திடும் காவியாகம். அந்த தேவதை கிடைத்தால் அது என் யோகம், அது என் யோகம். ஒருபுறம் பார்த்தால் மிதிலையின் மைதில், மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி. ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலே, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி. முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொளி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொளி. முழுவதும் பார்த்தால் அவளொரு பைரவி, அவளொரு பைரவி, அவளொரு பைரவி. அனிதாவுக்கும் ரங்கநாதனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அது உங்கள் கலவரின் மூலமாக தெரிவிக்கிறேன். அந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பொழுதுக்கு விரைவாக போய் கொண்டிருக்கும் சொன்னால் தேவிக்கு ஒரு மனசாந்தி கிடைக்கும். 10 நிமிஷம், சரி 20 நிமிஷம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். இந்த அருமையாக பாடிக்கொண்டிருக்கின்ற அனிதாவுக்கு பிறந்த நாள். ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, கூறாண்ட வந்த புகழ் போலே, உலகாண்ட புலவர் தமிழ் போலே, நூறாண்டு காலம் வாழ்க. உலகாண்ட புலவர் தமிழ் போல வாழ்க. கவிஞருடைய வாழ்த்து உங்களுக்கு இறங்கினால் மூலமாக கிடைச்சது. ஒவ்வொரு நாளும் திருநாளாய், ஒவ்வொரு கணமும் தேன்துளியாய், இறைவன் அருளால் நீ வாழ்க, இரவும் பகலும் நிறைவாக, இகமும் பரவும் சுகமாக. இப்போ விதியை பத்தி கண்ணதாசன் என்ன நினைக்கிறார்? நேரம் இல்லை எனக்கு, ஒன்று எடுத்தா ஒரு சப்ஜெக்டா போயிட்டு இருக்கு. அடுத்த முறை வரும் பொழுது நான் இன்னும் விவரமா இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் அப்படி தொட்டு காட்டிட்டு போகலாம். அதற்கு முன்னால் எனக்கு இங்கே பார்க்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் பாலாஜி, கவிதா, அப்புறம் சிவசிவா, வசந்தி, சுமித்ரா ராம்ஜி பார்த்தேன். அப்புறம் மோகன்ராம் பாரதியார் நாடகம் இங்கே சேர்ந்து நடித்தோம். பாலா நாயனக்காரராகவே இன்னும் எனக்கு தெரிகிறாரு. நாடகத்தில் போட்ட வேஷமே உங்களாம் பார்க்கும்போது அவ்வளோ பரவசமாக இருக்கு. இந்த திரும்ப உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் தேவிக்கு இருக்காரு கூப்பி சிறந்த நான் நன்றி சொல்றேன். நான் நல்ல நண்பர்களை பார்ப்பதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வேற எதுவும் விருப்பமில்லை. நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லுங்கள். இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத செல்வம் எது என்றால் வாழ்த்தும் ஆசீர்வாதமும் தான். அதனால எவ்வளவு வாழ்த்திக் கொண்டே வாயார மனதாக வாழ்த்துங்க. அந்த மாதிரியே இருந்தோம்னா நல்லா இருக்கும். விதியை பத்தி வேற என்ன சொல்ற? விதி எனும் ஒன்றை நீ வெல்வதும் உண்டுகான். நீ விதியை எல்லாம் எப்போ அப்படின்னு கேட்டா, வெல்வது உன் விதி என வேதன் விதித்ததால். வெல்வது உன் விதி என வேதன் விதித்ததால் அப்படிங்கிறான். நன்மைகள் தீமைகள் நடப்பன யாவையும் சக்கர சுழற்சியில் சமமென கருதினி. இதழில் புறத்தலில் இயற்கையை ரசித்தலில்
வாழ்தலில் பற்றுவை, வாழ்க்கையை கற்றுவை. அற்புதமான வார்த்தை இருக்கு. வாழ்தலில் பற்றுவை, வாழ்க்கையை கற்றுவை. வாழ்க்கை வேற, வாழ்தல் வேற. வாழ்க்கை லைஃப், வாழ்தல் என்பது லிவிங். வாழ்க்கையில என்ன இருக்க முடியும்? பிறப்பு, வளர்ச்சி, பிணி, தேய்மானம், இறப்பு, அவ்வளவுதான். பர்த், growth, disease, decay, death, இதான் வாழ்க்கை. ஆனா வாழ்தல் அப்படி இல்லை. நீ என்னவாகிறாய்? What have you done with yourself? What is your contribution to enhance the beauty in this creation? அதுதான் வாழ்தல். அதை எப்படி சொல்றாரு? ஈதலில், புறத்தலில், இயற்கையை ரசித்தலில், வாழ்தலில் பற்றுவை, வாழ்க்கையை கற்றுவை. போவது ஒரு நாள் வரும். எவனுக்கு டோக்கன் நம்பர் உண்டு. போவது ஒரு நாள் வரும். போன பின்னால் இவன் ஆவதோர் பொருளில்லை, அறிவை நீ சத்தியம். அழுவதே, அழுவதே, துடிப்பதே, ஐயமே, அச்சமே, எழுவதும் விழுவதும் இயற்கை என்று ஆறுவது. இன்று நீ, நாளை நீ, என்றும் நீ என்றிரு. நன்று செய், நன்று சொல், நடத்து உன் வாழ்வினை. வாழ்வதே முடிவு என வாழ்வினை தொடங்கினால் நெஞ்சமும் சந்நிதி, நித்தமும் நிம்மதி என்கிறார் கண்ணதாசன். வாழ்வதே முடிவென வாழ்வினை தொடங்கினால் நெஞ்சமும் சந்நிதி, நித்தமும் நிம்மதி. அப்படி இருக்கிறவனுடைய வாயிலிருந்து என்ன மாதிரி பாட்டு வரும்? கத்தோடு நிறைவு செய்வோம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்ததும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் தவழும் முகில்களிலே, கடலில் நகரும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். திமிர் பாருங்க. இவர் அறியணும்னா அதுக்கு நீ இறைவனா அறிவித்த. இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மணியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக என்று சொல்லி இன்றிலிருந்து ஒரு புதிய தெம்போடு கண்ணதாசன் கொடுத்த நம்பிக்கையான வார்த்தைகளை நெஞ்சிலே சுமந்து கொண்டு வாழ்க்கையிலே கடைப்பிடித்து நிம்மதியாக வாழும். இல்லையா? பாரதியார் என்ன சொல்லியிருக்கார்? இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணமதை திண்ணமுறை இசைத்துக் கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வி, தீமையெல்லாம் ஒழிந்து போம் திரும்பி வாரா. நம்ம ஒரு தீமையும் அண்டாது, நலமே நடக்கும் நமக்கென நம்பு, நலமே நடக்கும் நமக்கு. வணக்கம்.